அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலினிது நான் முழக்கந்திரு. கேடாவில் விபச்சாரம் செய்கிறது, அதாவது பாலியல் தொழில் செய்கிறதா அல்லது இறக்கிறது, பிச்சை எடுக்கிறது, அது இது மனித வாழ்க்கைக்கு சிறந்தன்னு சொல்லி பார்ப்போம். இது ஒரு உண்மையான கதை சொல்ல போகிறேன். ஒரு வெள்ளை பெண்மணி 23 வயதான ஒரு இளம் அழகின்ற ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். உண்மையான கதை. அப்போ நானும் என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் தமிழ் இல்லை, அவர் ஒரு ஜூதர், அவர் கூஸ்மேன் பேர். அவருக்கு ஒரு சின்ன உதவி செய்தனா, அதனால் அவர் என்னோட நல்லா பழகிறவர். நாங்கள் அப்போ வீடு வாங்குறது விற்கிறது சம்பந்தமான, நான் வணிகத்துறையில் இருக்கும்போது அவர் என்னுடைய பக்கத்து அறையில் இருப்பார், நான் இந்த அறையில் இருப்பேன். ஒரு நாள் தலையை சொரிஞ்சு கொண்டிருந்தார். அப்போ நான் கேட்டேன், என்ன பிரச்சனை கூஸ்மேன், என்ன நடக்குதுன்னு கேட்க அவர் சொன்னார், இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆக்கள் வாரன்னு சொன்னவங்க அவங்க கடைசி நேரம் 31 இரவு இன்றைக்கு வர முடியான்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு நான் என்னுடைய வாடகை வீட்டை வேறொரு ஆக்களுக்கு கொடுக்கறதுக்கு இருந்தேன், அதனால் கொடுக்க முடியாமல் போச்சு. அதை என்ன செய்கிறது, பெயிண்ட் அடிக்க முடியலையே, அப்படியே கொடுத்தா சரியில்லை அப்படின்னு சொல்லி காய்ச்சி கொண்டிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நான் வேறு ஆக்களை கேட்டு பார்க்குவான்னு போட்டு நானும் வேறு ஆக்களை கேட்டு பார்த்தேன். அப்போ அவசரத்துக்கு முடியலை. அப்போ அவர் சொன்னார், ஒரு கட்டத்தில் நானும் அவர் முடிவெடுப்பேன். அவர் சொன்னார், தான் பெயிண்ட் அடிப்பேன், தனக்கு பேச்சாட்டு துணைக்கு ஒரு ஆள் வேணுமெண்டு. பேச்சாட்டு துணைனா தெரியும் தானே, கம்பெனி கொடுக்குறேன்னு இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா அதுக்கு வேணும் ஒரு ஆள். நீ பக்கத்தில் இரு, நீ ஒன்றும் செய்ய வேணாம். அவர் சரின்னு சொல்லிப்போட்டு நானும் அவரோட போய் பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தேன். பெயிண்ட் அடித்து கொண்டிருந்த போட்டு தெரிந்தானே போனால் அங்கே எங்களோட கை சும்மா இருக்காது. அப்போ நானும் தான் பெயிண்ட் அடித்தது. பெயிண்ட் அடித்து போட்டு 2 பேர்கிட்ட உடுப்பும் பயங்கர அந்த கூலி வேலை செய்கிறார்கள்ட உடுப்பு மாதிரி வந்துட்டு, கூலி வேலை செய்கிறேன்டா போல் அது குறைஞ்ச தொழில்னு நான் சொல்லலை. களவெடுக்காமல் பொய் சொல்லாமல் எந்த தொழிலும் நல்ல தொழில் தான். அப்போ செய்கிற ஆக்கள் மாதிரி வந்துட்டுது 2 பேரும். அப்போ இருந்த போல் பசியும் வந்துட்டுது, ஒரு கலாயும் வந்துட்டுது. அப்போ தேத்தனி வாங்குவோம்னு சொல்லி போட்டு அவர் ஜூத நண்பர் என்னுடைய. அப்போ நாங்கள் இப்போ தேத்தனி வாங்குறதுக்கு கடைக்கு போனோம். கடைக்கு போக அங்கே ஒரு முன்னுக்கு நின்று ஒரு பொம்பளை உண்டு, பிச்சை எடுத்து கொண்டுண்ட பொம்பளை உண்டு. அது ஓடி சொல்லிச்சுது, நான் இங்கே பிச்சை எடுக்கிறேன், நீங்கள் இங்கே வரக்கூடாது. அப்போ இவர் நண்பருக்கு தான் சொன்னது, எனக்கு சொல்ல இல்லை. நான் பின்னுக்கு வந்து கொண்டு வந்தேன், இவர் தான் முன்னுக்கு போனவர் கோப்பி வாங்குறதுக்கு. அப்போ இவருக்கு சொல்லிச்சுது அந்த பிள்ளை நான் இங்கே பிச்சை எடுத்து கொண்டிருக்கேன், நீங்கள் பிச்சை எடுக்கக்கூடாது, நீங்கள் வேறு எங்கேயா இடத்துல போய் பிச்சை எடுங்கோன்னு சொல்லிச்சு. பின்ன இவர் என்ன திரும்பி பார்த்தார். பார்த்து போட்டு இவர் சிரிப்பு வந்துட்டு, இவர் ஒரு பெரிய ஒரு மல்டி மில்லியனையர், அதாவது பெரிய கோடீஸ்வரன் தமிழில் சொல்லிவினவன் தான், அப்படியான ஒரு ஆள். அப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பெயிண்ட் அடிக்க வந்தனாங்க. நான் அவரை விட அவரை மாதிரி உயரமான ஆள் இல்லை, நான் அவருக்கு உதவி செய்ய போனேன். அப்போ இவருக்கு சிரிப்பு வந்துட்டு, அப்போ என்ன திரும்பி பார்த்து போட்டு பிறகு எனக்கு இப்படி கண்ணை காட்டினார், நீ அப்படி காட்டாதேன்னு. பின்ன அந்த பிள்ளை சொன்னார், நீ இந்த கதவில் இரு, நான் மற்ற கதவில் போய் இருக்கிறேன், நானும் அவர் வெறும் பிச்சை எடுக்க போகிறோம்னு போட்டு நாங்கள் 2 பேரும் தேத்தண்ணி குடிச்சு ஆனால் இதுலேயும் ஒரு கவலையில், ஒரு நகைச்சுவையில் ஒரு கவலை இருக்குது. அந்த பிள்ளை அங்கால உண்மையாக பிச்சை எடுத்து கொண்டு இருக்குது, நாங்கள் இஞ்சால வேணுமென்று சொல்லி ஒரு நடிப்புக்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்க கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே போயிட்டு பின்ன அவவுக்கு நாங்கள் சொன்னோம், 2 பேர்கிட்ட பிச்சை கணக்கையும் பார்ப்போம், இவ்வளோ வந்தது, உனக்கு எவ்வளோ வந்தது, எங்களுக்கு எவ்வளோ வந்தேன்டா. எங்களுக்கு ஏதோ 2 ரூபா வந்தது, அவருக்கு 5 ரூபா அப்படி தான் வந்தது. அப்போ நாங்கள் இவருக்கு சொன்னேன், குஸ்மன் பாவம், நாங்கள் 2 பேரும் இன்றைக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிறதுண்டா, நீ பெயிண்ட் அடிக்கிறடா இவ்வளோ காசு வந்திருக்கும், நானும் ஒரு கொஞ்சம் காசு போடுறேன், நீ ஒரு கொஞ்சம் காசு போட்டு இந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு போவோம். இந்த வடிவான புள்ள இது ஒரு ப்ரொஸ்டியூஷன், அதாவது ஒரு பாலியல் தொழில், விபச்சார தொழிலை செய்யாமல் தன்னுடைய ஏதோ வைத்து பிழைப்புக்காக இப்படி பிச்சை எடுக்கிறத தேர்வு செய்திருக்கு. அதை நாங்கள் போற்றணும். அதனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய கௌரவம் அல்லது சுயமானம், சொந்த மானத்தை அந்த பிள்ளை எடுத்திருக்கு. இந்த பிள்ளைய ஒரு சரியான இளம் பிள்ளை, நல்ல வடிவான பிள்ளை, அது அப்படி தவறான வழிக்கு போகிறதுக்கு முடிவெடுத்திருந்தால் பெரிய நேரமாக இருக்காது, எங்கேயோ போயிருக்கும். இப்படியான தொழில்களுக்கு பெரும் வருமானம் அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், கொஞ்சம் காசு இல்லை, தான் இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் உண்டு, அது 2500 ரூபா பேசியிருந்தேன்னா
சரி நான் ஒரு 500 கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ நானும் ஒரு 200 கொடுத்து 700 அந்த பிள்ளைக்கு கொடுத்தேன். கொடுத்து போட்டு நாங்கள் சொன்னோம், மன்னிக்கணும், நாங்கள் சும்மா பகுடி தான் உன்னோட தண்ணினாங்க, நாங்கள் பிச்சை எடுக்க வரையில, நீ இப்படி கேட்டதால் எங்களுக்கு ஒரு இது வந்துட்டு அதனால தான் வந்தேன்னு போட்டு. அப்புறம் அவர் சொன்னார், நீ இப்போ ஏதாவது ஒரு உதவி வேணுமென்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு அழைக்கலாம், என்ன படிச்சிருக்கிற அப்படி என்றெல்லாம் கேட்டு தண்ணி போட்டு அவற்றை கார்டை கொடுத்து போட்டு என்ன உதவி இப்போ வேணுமென்றாலும் கேளுண்டு. அப்புறம் நானும் வெறும் காருக்குள்ள காய்ச்சி கொண்டு போனேன் 2 பேரும். இவர் ஒரு சரியான அறிவாளி, நல்ல ஒரு அப்பாவாக தான் பிள்ளைக்கு இருக்கணும்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். எனக்கு சொல்லுவார், நான் அம்மாவுக்கு நல்ல மகன் இல்லைன்னு அம்மா திட்டுறவ, மனைவிக்கு நல்ல கணவன் இல்லைன்னு சொல்லி மனைவியும் திட்டுறவ, ஆனால் மகன் ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறார் இவருக்கு. அப்போ அந்த மகனுக்கு வந்து 16 வயசு. அவன் அப்பாண்டு நல்லா இவரோட தான், அம்மாவோட விட்டு இல்லை அப்பாவோட விட்டவர். அப்போ சொல்லுவார். அப்போ காய்ச்சி கொண்டு வந்தார். அப்போ நான் காய்ச்சி கொண்டு வந்து போட்டு இடையில் நாங்கள் 2 பேரும் ஒரு முடிவுக்கு வாரோம். என்னென்னா, அந்த பிள்ளைக்கு நாங்கள் யாராவது ஒரு வேலை கொடுப்போம், இப்படி தெருவில் இருந்தால் தவறான வழியில் ஒரு பிள்ளைன்ற இளம் பிள்ளைன்ற வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொன்னார். அப்படி என்ன நாங்கள் ஏதோ புக் கீப்பிங்கோ ஏதோ வேலை செய்ய மாட்டோம். அவர் இடையில கேட்டார், இந்த பெயிண்ட் அடிக்கிற மிச்ச வேலையை அந்த பிள்ளையை செய்ய சொல்லி போட்டு காசை கொடுப்போமா என்ன செய்ய மாட்டேன். இப்போ நான் சொன்னேன், இறக்குறது சம்மந்தமாக இருந்து கொண்டு இருக்கிற ஒரு பிள்ளைய வந்து நாங்கள் வேலை செய்ய போய் அப்படி செய்கிறது, நாங்கள் 2 பேரும் ஆம்பளையில் ஒரு வீட்டை கூட்டி கொண்டு போக போகிறோம், அதெல்லாம் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் சரி வராதுண்டு. அப்போ இவர் உடனே கேட்டார், டீப்பாக என்னிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அப்போ இறக்குறது சரியான்னு கேட்டார். அவர் இந்த ஜூத பின்னணியிலேருந்து வந்தார். அப்போ நான் வள்ளுவ பின்னணியிலிருந்து வந்தேன். தெரிந்தானே, தமிழ் தேசிய பின்னணி வள்ளுவ பின்னணியில் இருந்து வந்தேன். அப்போ நான் சொன்னேன், அந்த பிள்ளை இந்த எந்த நிலையிலையும் வந்து தன்னுடைய மானத்தை இழக்கக்கூடாது என்று சொல்லி வேற தவறான முடிவெடுக்காமல் இந்த முடிவெடுத்து வந்திருக்கல, அதில் அந்த பிள்ளையினுடைய ஒரு நல்ல ஒரு இதயத்தையும் நல்லொரு மனதையும் நல்லொரு நேர்வழியுள்ள ஒரு வளப்பையும் ஒரு திசையை வந்து தெரிஞ்செடுக்கிறதுன்றதை காட்டுது. அதனால் இந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு உதவியாகவும் இருக்கணும். ஒரு வேலி எங்கேயாவது எடுத்து கொடு நீ என்ன அப்படின்னு சொன்னோன்னா, பின்ன அவர் சொன்னார், சரின்னு சொல்லி போட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவோம், காசை கொடுத்துட்டு வந்துட்டேன், காசு அந்த பிள்ளைக்கு. திரும்பி போய் பார்த்தா பிள்ளைய காணையில். அந்த பிள்ளைய நாங்கள் வேலைக்கு எடுக்கிறதுக்கு போய் பார்த்தா பிள்ளைய காணையில். பின்ன அந்த ஏரியா எல்லாம் சல்லடை போட்டு தேடுறேன். இதுக்கிடையில் பெயிண்ட் அங்கே காஞ்சி போச்சு, மிச்ச பெயிண்ட் அடிக்க வேணும். அப்போ அடித்து பார்த்தா பிள்ளைய ஒவ்வொரு இடமாக பார்க்குறோம். சாப்பாடு கடைக்கு வாங்க போயிட்டுதோ, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போயிட்டுதோ, அங்கே இருக்கிறவனுங்களுக்குள்ள வாஷ்ரூமுக்குள்ளே போயிட்டுதோ, எல்லா இடம் நின்று பார்க்குறேன். பார்த்தா பிள்ளைய காண இல்லை. கண்மணி ஜிவா அங்கே போகக்கூடா. அப்போ பின்ன அவன் சொன்னால், நீ ஒரு காரை எடுத்துக்கொண்டு இந்த காரை எடுத்துக்கொண்டு அங்கே அல்லது எடு, நான் இப்படி போவேன். பிள்ளை அந்த நோ ஃப்ரில்ஸ்ன்ற ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் நிறைய சாப்பாடுகளை வாங்கி கொண்டு வருது பாவம். இந்த ட்ரை ஃபுட்டுகள்னு சொல்லப்படுற சாப்பாடுகள், உலர் உணவுகள், அது எல்லாம் வாங்கி கொண்டு வருது. அந்த பிள்ளை ஒரு தவறான பிள்ளையில் நல்ல பிள்ளைன்னு எங்களுக்கு தெரியுது இந்த கண்ணில் பார்க்க. அல்லது இப்போ தவறான ஆளுன்னா உடனே போய் அதை ஒரு உணவகத்தில் அவ்வளோ ஆசையும் சாப்பிட்டு முடிச்சிருக்கு. அப்போ எங்களுக்கு இதாக போயிட்டு, அப்போ இவன் நண்பர் கூஸ்மன் அவர் சொன்னார், திங்கக்கிழமை உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி தாரன், நீ திங்கக்கிழமை எங்களோட ஆஃபீஸுக்கு கட்டாயம் வா என்று சொல்லி போட்டு போக வழிக்கிட்டேன். நாங்கள் போக வழிக்கிட்டேன். அப்போ நீ இந்த இரவு எங்கே தங்க போகிறேன்னு கேட்டால் அது சொல்லிச்சு, நான் ஷெல்டரில் இங்கே அரசாங்கம் கொடுக்குற அந்த தங்கத்தில் தங்க போகிறேன்னு சொல்லி போட்டு போயிட்டுது. அப்போ நானும் வேறு முடிவெடுத்து எங்களோட நண்பர்கள்ட்ட இருந்து ஏதாவது புக் கீப்பிங் அப்படி இப்படியாவது வேலையாவது இந்த பிள்ளைக்கு எடுத்து கொடுத்து அந்த பிள்ளைய திரும்ப ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வரணுமென்று தான் இது. அப்போ பிறகு இப்படி காய்ச்சி கொண்டு போகிக்க உங்களுக்கு இந்த கதை சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் விரைவாக சொல்கிறேன் என்னென்னு சொல்லிச்சேன்னால், அந்த பிள்ளை ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு சொன்னால், அம்மாவோட ஒரு சின்ன பிரச்சனையில் வெளியே வந்துட்டுது. அது ரோட்டில் இருந்து இப்படி வந்துட்டுது. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருக்குது அடிக்கடி, அம்மா பசிக்குது திரும்பி வீட்டை வேற வாட்ட, தாய் இல்லைன்னு சொல்லியிருக்கு, பெத்த தாய் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போ இப்படியான கனகதைகள் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. இங்கே பாருங்கள், நான் பாவக்கொடிக்கு பின்னால் இருந்து பேசுகிறேன். பருத்தித்துறை ஊராம் பவளக்கொடி பேராமண்டு சொல்லுவினோம். இது பாவக்கொடி இதுதானே இந்த கனடாவில்.
அப்போ சரின்னு சொல்லி இந்த பிள்ளை வந்துட்டுது. பிறகு நாங்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து, அந்த அவர் தான் கூட முன்னுக்கு நின்று செய்தவர். நான் அதுக்கு கிரெடிட் எடுக்கக்கூடாது. அவர் செய்து அந்த பிள்ளை பிறகு வந்து ஒரு பெரிய ஒரு தொழில் முனைவராக இருக்குது. அதை யாருன்னு சொல்கிறது சரியில்லை. அப்படி அன்பு தமிழர்களே, நாங்கள் வந்து எந்த நிலைக்கு போனாலும் நம்முடைய மானம், சுயகௌரவம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதுகளை இழக்கக்கூடாது.